Good morning students. Last 2 weeks or 3 weeks நம்ம பார்த்தோம் என்ன பார்த்தோம் அப்படின்னா how the state government works அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த வீக் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ் அப்படின்னு நியூ லெசன் நம்ம ஹிஸ்ட்ரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரியா? சரி. அதாவது அந்த காலத்தில் பார்த்தா அப்படின்னு சொன்னால் வியாபாரம் ட்ரேடு நடந்துச்சு எங்கே அப்படின்னா நம்மளோட கண்ட்ரிக்குள்ளே, அதே மாதிரி சீனா, நம்ம ஏஷியா காண்டினெண்ட்டுக்குள்ளே மட்டும்தான் நம்ம வியாபாரம் பண்ணாங்க. அதாவது ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறது அந்த மாதிரி தான் பண்ணாங்க. காண்டினெண்ட் ஒரு காண்டினெண்ட் இன்னொரு காண்டினெண்ட்டுக்கு அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் ட்ரேடு நடந்ததுக்கான ஆதாரங்கள் இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்தா அப்படின்னு சொன்னால் இந்த யூரோப்பியன்ஸ் தான் ஒரு காண்டினெண்ட்லேருந்து இன்னொரு காண்டினெண்ட்டுக்கு அதாவது தொழில் ரீதியாக வர ஆரம்பித்தாங்க. அதாவது நம்ம காண்டினெண்ட்லேருந்து மற்ற காண்டினெண்ட்டுக்கெல்லாம் நம்ம எங்கேயுமே நமக்கு வெளி ஆளுங்களை நமக்கு தெரியாது. சரியா? அதுக்கப்புறம் இவங்க தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் வேறு காண்டினெண்ட் ஏதாவது இருக்குமோ அப்படின்ட்டு நம்மளை மாதிரியே வேறு மக்கள் இருப்பாங்களோ அப்படின்னு பார்க்கணுன்னு நினச்சி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க தான் நடந்து கடல் வழியாக அந்த மாதிரி வேறு மக்கள் வாழ்கிறாங்களா இந்த பூமியில் அப்படின்னு என்ன பண்ணாங்க அப்படின்னா தேடுறாங்க. சரியா? தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் இந்த லெசனில் நாம் பார்க்க போகிறோம். சரியா? சரி. இதில் என்ன அப்படின்னு சொன்னால் யூரோப்பியன்ஸ் அதாவது யூரோப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த யூரோப்பியன்ஸ் எப்படி நம்ம வியாபாரத்துக்காக வெளிநாட்டிலேருந்து நம்மளோட இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்றத இந்த லெசனில் இருக்குது. சரியா? சரி. ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன். மெனி ஆஃப் த ஃபாரின் ட்ராவலர்ஸ், ட்ரேட்ஸ், அடுத்தது மிஷனரிஸ் அண்ட் சிவில் சர்வெண்ட் who came to India in the 18th and 19th centuries have left account of their experience and their impressions of various parts of the country. To know the event of modern period, we have abound source at the international, national and religion level. அதாவது நிறைய ஃபாரின் ட்ராவலர்ஸ் பார்த்தா அப்படின்னா வியாபாரத்துக்காகவும் அதே மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதாவது நம்மக்கிட்ட வேலை செய்கிறதுக்காகவும், அதே மாதிரி அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, மற்றவங்க யாராவது இருக்காங்களா என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. சரியா? அந்த மாதிரி ஒரு அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு, அதே மாதிரி அவங்களுக்கு சொல்கிறதுக்கும் இந்த மாதிரியாக என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு இடத்த விட்டு அவங்க வெளியே போகணும். சரியா? வெளியே போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க அதாவது 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு 18th century 19th centuryயில் தான் பார்த்தா அப்படின்னு சொன்னால் நிறைய காண்டினெண்ட்லேருந்து பார்த்தா அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு ட்ரேடுக்கு அதாவது வந்தாங்க, ட்ராவலர்ஸு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறேன். சரிம்மா? இது பார்த்தா அப்படின்னு சொன்னால் இதுதான் பார்த்தா அப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய நம்ம என்ன பண்ணோம் அந்த காலகட்டத்தில் அப்படின்னா புதுசாக நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது நம்மளோட விஞ்ஞானம் வளர்ந்தது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சயின்டிஃபிக்கில் பார்த்தா அப்படின்னா நிறைய வளர்ச்சி நமக்கு ஏற்பட்டுச்சு. சரியா? அதாவது அவங்களோட விஷயங்களெல்லாம் நமக்கு என்ன பண்ணுறாங்க சொல்லி கொடுக்கறது, அந்த மாதிரியெல்லாம் அந்த காலகட்டத்தில் தான் என்னாச்சு நடந்துச்சு. சரியா? சரி. இதை தான் பார்த்தா அப்படின்னா நேஷ்னல் அதில் பார்த்தோன்னா நிறைய ஆதாரங்கள் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட்டு அதாவது சோர்ஸ் ஆஃப் மாடர்ன் India. The source for the history of modern India help us to know the political, socio-economical and cultural development in the country. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு அதாவது நம்மளோட எக்கனாமிக்ஸில் வளர்ந்தோம், அதே மாதிரி கல்ச்சரலில் நிறைய ட்ரெஸ்ஸஸில் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு, அதே மாதிரி நிறைய புது பொருட்களை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம், நிறைய பொருட்கள் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அந்த காலத்தில் இருக்க பொருட்களை நம்ம பொருட்கள் பார்த்தா அப்படின்னா ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். சரியா? இந்த யூரோப்பியன்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பார்த்தோம்னா நம்மளோட கலாச்சாரம் என்ன மாற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரம்
very beginning of Portuguese, the Dutch, the French in dance and the English recorded their official transactions in India on the state paper. Well preserved records are very valuable to know about their relation in India. The activities as Lisbon, Goa, Pondicherry and Madras were the literary stores, houses of precious historical information. All these sources must, however, be critically elevated before they are used for historical ரைட்டிங். இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் பார்த்தா அப்படின்னா அந்த காலத்தில் இருந்தே நிறைய இருந்திருக்கு. வியாபாரம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனால் வந்து வேறு காண்டினென்ட்லேருந்து வந்ததில் இவங்க பார்த்தா அப்படின்னு சொன்னால் லிஸ்பன், கோவா இதில் எல்லாமே இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருந்து நமக்கு நிறைய ஆதாரங்கள் கிடச்சிருக்கு. அவங்களோட புக்கில் அவங்க எழுதின புக்கிலேருந்து அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய அதாவது ஆதாரங்கள் நிறைய நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கைண்ட்ஸ் ஆஃப் சோர்சஸ். வி கேன் ரைட் ஹிஸ்ட்ரி வித் த ஹெல்ப் ஆஃப் சோர்ஸ் லைக் ரிட்டன் சோர்சஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். அதாவது என்ன அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை வச்சு இந்த காலத்தில் இவங்கெல்லாம் வந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், தெரிஞ்சுக்கிறோம். சரியா? சரி, அடுத்தது ரிட்டன் சோர்சஸ். After the advent of the printing press, numerous books were published in different languages since began to acquire language easily in the field like art, literature, history and science. The European come to know about the immense wealth of India from the accounts of Marco Polo and similar sources. The wealth of India attracted Europeans to this country. அதாவது இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நிறையா நமக்கு ஆதாரங்கள் கிடச்சிருக்குது. அதில் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது வரலாற்றில் பார்த்தா அப்படின்னா பொருளாதாரம், கலாச்சாரம் அதில் பற்றியெல்லாம் நிறைய நம்ம முன்னேறி இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தா அப்படின்னு சொன்னால் நிறைய புக்கில், அதே மாதிரி லிஸ்பன், கோவா, பாண்டிச்சேரி, சென்னை முதலிய இடங்களில் பார்த்தா அப்படின்னு சொன்னால் நிறைய நமக்கு ஆவணங்கள் அதாவது இது கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி அதெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. அவங்கெல்லாம் புக்கில், அவங்களோட ட்ராவலர் புக்கில் பார்த்தோன்னா நிறைய எழுதி வச்சுருப்பாங்க. இதில் பார்த்தா அப்படின்னா ரிட்டன் சோர்சஸ் எழுதப்பட்ட சாசனங்களும் இருக்கும், அதே மாதிரி பொருளாதாரங்களும் இருக்கும். சயின்ஸ் ஆஃப் சோர்சஸ் அப்படின்னா ரிட்டன் பண்ண அதாவது எழுதி வச்சதும் இருக்கும், அதே மாதிரி பொருளாக இருக்கக்கூடிய ஆதாரங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா ரிட்டன் சோர்சஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னால், பிரிண்டிங் ப்ரெஸ் கண்டுபிடிச்சாங்க இல்லையா? அதில் பார்த்தா அப்படின்னா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜால் வந்து பார்த்தோன்னா புக் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொன்னால் நமக்கு இதனால் நமக்கு அதிக தகவல் கிடச்சிருக்கு. அதே மாதிரி லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வரலாறு, அதே மாதிரி அறிவியல் போன்ற துறைகளில் பார்த்தா அப்படின்னு சொன்னால் ரொம்ப எளிதில் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் கிடச்சிருக்குது. அதே மாதிரி பார்த்தா அப்படின்னு சொன்னால் மார்கோ போலோ, அதே மாதிரி அவரோட குறிப்புகள்லேருந்து ஐரோப்பியர்கள் வந்து நாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் வந்து இந்தியா மேலே அவங்களுக்கு பயங்கரமான நம்மளோட கல்ச்சரு, நம்மளோட நில அமைப்பு இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் அவங்களுக்கு அதை பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, இந்தியாவுக்கு போகணும் அப்படின்னு தோன்றுறது. சரியா? இதே பார்த்தோன்னா தமிழ் வரலாற்று குறிப்பில் பார்த்தா அப்படின்னு சொன்னால் நிறைய முக்கியமான பொருட்களெல்லாம் இருக்குது. இதில் பார்த்தோன்னா பேர் வந்து பார்த்தோன்னா ஆனந்தரங்கன் அப்படின்றவங்க பாண்டிச்சேரி. இதில் பார்த்தா அப்படின்னு பாரு, ஆனந்தரங்கன் அப்படின்னு இஸ் த நேம் டு consume with in the annals of Tamil history. He was Dubash
அப்படின்னு 1736 to 1760 வரைக்கும் இவங்க பார்த்தா அப்படின்னா ஃப்ரெஞ்சு வர்த்தகத்தில் மொழிபெயர்ப்பாளராக இருந்திருக்கார் இவர். சரியா? ஃப்ரான்ஸில் பாண்டிச்சேரியில் இவர் வந்து என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா ஃப்ரான்ஸில் மொழிபெயர்ப்பாளர், அதாவது நம்ம தமிழ் மொழியிலேருந்து அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மொழிபெயர்ப்பாளராக இருந்திருக்கார். அவர் எழுதின ஃப்ரெஷ், அதாவது இந்தியா ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கும் இந்தியாவுக்கும் என்ன உறவு இருந்தது அந்த மாதிரியெல்லாம் அவங்க எழுதியிருக்காங்க. அன்றாட அவங்களோட வாழ்க்கை, அதாவது ஃப்ரெஞ்சுக்காரங்களோட வாழ்க்கை, அவங்க எப்படி இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில் நமக்கு இவங்களோட எழுதுனதை வச்சு நமக்கு தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் வந்து எழுதப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஒருத்தர் வந்து இந்த ஃப்ரெஞ்சு மக்களை பற்றி எழுதி வைக்கிறது அந்த மாதிரி அந்த இருக்கிறதெல்லாம் தான் ரிட்டன் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? எழுதப்பட்ட சமயம், அதாவது அவங்க மொழியை பற்றி அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்த அப்படியே நிறைய விஷயங்கள் நாம் தெரிஞ்சுக்கிறோம். சரியா? அடுத்தது பார்த்தோன்னா இலக்கியங்கள், அதாவது ட்ராவல் அக்கௌண்ட்ஸ், பயண குறிப்புகள், எங்கெல்லாம் போனேன் என்னெல்லாம் பண்ணேன், அதுதான் டைரிஸு. அடுத்தது என்னது? டைரிஸ். அதே மாதிரி இதில் பார்ப்பெல்லாம் போட்டுப்பாங்க. ஃப்ரெஞ்ச் இந்தியா இஸ் டைரிஸ் கண்டைன் த டெய்லி ஈவெண்ட்ஸ் ஃப்ரம் 1736 to 1760. அவர் எழுதி வச்ச டைரி குறிப்பில் இதில் எல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? விச் ரெக்கார்ட் அவைலபிள் டியூரிங் தட் பீரியட். ஹிஸ் டைரிஸ் ரிவல் ஹிஸ் profound capacity for political judgment and is a most valuable source of history. Written sources includes literature, travel accountsனா பயண குறிப்புகள். சரியா? அதுக்கப்புறம் டைரிஸு. அடுத்தது ஆட்டோபயோகிராஃபினா தன்னை பற்றி தானே வந்து என்ன பண்ணுவாங்க, எழுதி வைப்பாங்க. சுயசரிதை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். சரியா? பயோகிராஃபி அப்படின்னா சுயசரிதை, அவங்கள பற்றி அவங்களே எழுதுறது. ஓகேவா? அடுத்தது பேம்ப்ளெட் அப்படின்னா என்னது? துண்டு பிரசுரங்கள், அதாவது குட்டி குட்டியாக அவங்கள பற்றி நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள். சரியா? அடுத்தது பார்த்தா அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் டாக்குமெண்ட் அண்ட் மேனுஸ்கிரிப்ட், அதாவது கையெழுத்து பிரதிகள். அடுத்தது அரசாங்க ஆவணங்கள், இதெல்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிட்டன் எவிடன்ஸ் அப்படின்னு. அடுத்தது அச்சீவ்ஸ் அப்படின்னா ஆவண காப்பகங்கள், அதாவது என்ன அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த காலத்து பொருட்களில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாதுகாத்து வைப்போம். சரியா? எல்லா பொருட்களும் பார்த்தா அப்படின்னா அந்த காலத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், பாதுகாத்து வைப்போம். அதை பற்றி தான் இதில் போட்டிருப்பாங்க. திஸ் இஸ் த பிளேஸ் வேர் த ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட் ஆர் ப்ரிசர்வ்டு. அதாவது அந்த காலத்து பொருட்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எது கிடைச்சாலும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல கொண்டு வந்து பாதுகாத்து வைப்பாங்க. சரியா? த நேஷ்னல் அச்சீவ்ஸ் ஆஃப் இந்தியா NAI இஸ் லொக்கேட்டட் இன் நியூ டெல்லி. இது எங்கே இருக்குது? நியூ டெல்லியில் இருக்குது. இட் இஸ் த சீஃப் ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இட் ஹேஸ் மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபாஸ்ட் administrative manageri as well as the guide to the present and future generation related to all matter. It contains authorized events for knowing the political, social, economic, culture and scientific life and activities of people of India. It is one of the largest achieve in Asia. அதாவது இந்த நேஷ்னல் அச்சீவ் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, இதுதான் பார்த்தா அப்படின்னா இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட்டு அதாவது காப்பகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா விச் பிளேஸ் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் ப்ரிசர்வ், அதாவது எந்த பகுதியில் பார்த்தோன்னா ஹிஸ்டாரிக்கலில் கிடைக்கக்கூடிய பொருட்களை நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறோமோ அந்த பகுதியை தான் இந்திய தேசிய ஆவணங் காப்பகம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எங்கே இருக்குது? நியூ டெல்லியில் இருக்குது. இட் இஸ் த சீஃப் ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் இந்தியன் ரெக்கார்ட்ஸ். இதுதான் வந்து மெயின் பிளேஸ். சரியா? இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலிருந்தும் நிறைய முக்கியமான பொருட்களை என்ன பண்ணிப்பாங்க, இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இது வந்து பார்த்தோன்னா மெயின் சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் நமக்கு இதில் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தா அப்படின்னு சொன்னால் பொலிட்டிக்கல், அரசியல், அது சமூகம், பொருளாதாரம், அடுத்தது கலாச்சாரம், அதாவது அறிவியல் ரீதியான வாழ்க்கை மற்றும் மக்களோட வாழ்க்கை முறையை பற்றி நம்ம
இதில் தெரிஞ்சுக்கிடலாம். சரியா? அடுத்தது இது வந்து பார்த்தா அப்படின்னு சொன்னால் இதெல்லாமே உண்மையான சான்றுகளாக இருக்கும். சரியா? ஃபஸ்ட்டு என்னைய ஜார்ஜ் வில்லியம் பேரட்ஸ் அப்படின்றவர் தான் பார்த்தா அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டு ஃபாதர் ஆஃப் நேஷ்னல் அச்சீவர்ஸ். அடுத்தது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆவண காப்பகம் எது அப்படின்னு பார்க்கலாம். த மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ் presently known as Indian Tamil Nadu Archives is located in Chennai. It is one of the oldest and largest document repositories in southern India. The most of the record in the Tamil Nadu Archives are in English. எல்லாமே அதில் பார்த்தா அப்படின்னு சொன்னால் நிறைய வந்து இங்கிலீஷில் தான் எழுதப்பட்டிருக்கும். த கலெக்ஷன்ஸ் இன்க்ளூடு சீரியஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெக்கார்ட்ஸ் இன் டச்சு, தானிஷ், பர்ஷன், அடுத்தது மராத்தி. ஃபியூ டாக்குமெண்ட்ஸ் ஆர் இன் ஃப்ரெஞ்சு. அதெல்லாமே முக்கால்வாசி மராத்திலையும், ஃபியூ டாக்குமெண்ட்ஸ் வந்து ஃப்ரெஞ்சு, போர்ச்சுகல்லையும், அப்புறம் தமிழ் அண்ட் உருதுலேயும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தா அப்படின்னா இந்த சென்னையில் இருக்கக்கூடிய அச்சீவ்ஸ் காப்பகம் பார்த்தா அப்படின்னா ரொம்ப மிக மிக பழமையானது, தென்னிந்தியாவில் ரொம்ப பழமையானது. இதில் பார்த்தா அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் பார்த்தா அப்படின்னு சொன்னால் டச்சுக்காரங்களது இதெல்லாமே கொச்சின் சோழமண்டலம் இதெல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? தமிழ்நாடு அச்சீவர்ஸ் ஆஸ் 1642 வால்யூம்ஸ் ஆஃப் டச், அதாவது 1642 வாழ்ந்த டச்சுக்காரங்களை பற்றியெல்லாம் இதில் இருக்குது. அதே மாதிரி கொச்சின் அண்ட் கோரமண்டல் கோஸ்ட். தீஸ் ரெக்கார்ட்ஸ் கவர்ட் த பீரியட் ஃப்ரம் 1657லேருந்து 1845 வரைக்கும் வாழ்ந்த மக்களை பற்றியெல்லாம் இதில் இருக்குது. சரியா? அதே மாதிரி 1777லேருந்து 1845 வரைக்கும் டன்வெல் prepared with great effort and the first issue in the calendar of Madras records was published in 1917. He was the highly interested in encouraging historical researchers. இந்த காலகட்டத்தில் தான் நிறைய ரிசர்ச் பண்ணுறதுக்கு நிறைய என்கரேஜ் பண்ணாங்க. He opened a new chapter in the history of தமிழ்நாடு அச்சீவர். இவங்க இந்த காலகட்டத்தில் தான் நிறைய கண்டுபிடிப்புகள், அந்த காலத்தை பற்றி கண்டுபிடிக்கிறதெல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணி புதுசாக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது மெட்டீரியல் சோர்சஸ்னால் என்னென்னா பொருட்கள், அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் கிடைச்ச பொருட்களை வச்சு சொல்கிறது. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் பல பெயிண்டிங்ஸு, சிலைகள். சரியா? அவங்க யூஸ் பண்ண பொருட்கள், ஸ்டாட்யூஸ், அந்த மாதிரி பொருட்கள் இதெல்லாமே வந்து இவங்களுக்கு ஆதாரங்களாக கிடச்சிச்சு. சரியா? தேசிய தலைவர்கள் அவங்களோட சாதனைகள், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஹிஸ்டாரிக்கல் பர்சனல் அவங்களோட வரலாறுகள், அதுக்கப்புறம் முக்கியமாக வாழ்ந்தவங்களை பற்றிய இன்ஃபர்மேஷன்ஸு, அடுத்தது ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸு, அதாவது கட்டிடங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸ் அது எக்ஸாம்பிள் பார்த்தா அப்படின்னா இதிலே போட்டிருப்பாங்க, படிக்கலாம். இது மெனி பெயிண்டிங் அண்ட் ஸ்டாச்சூஸ் ஆர் த மெயின் சோர்சஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. புரியுதா? தே கிவ் எ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் த அச்சீவ்மெண்ட் ஆஃப் த நேஷ்னல் லீடர்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் பர்சனாலிட்டிஸ். அவங்க வாழ்ந்த முக்கிய தலைவர்களை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இப்போ காந்தி, நேரு அவங்களாம் அந்த மாதிரி அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறது. சரியா? ஹிஸ்டாரிக்கல் பில்டிங் லைக்ஸ் செயின்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச். சரியா? அட் கொச்சினில். அதே மாதிரி செயின்ட் லூயிஸ் ஃபோர்ட் அட் பாண்டிச்சேரி. அதே மாதிரி செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் இன் மெட்ராஸு. அதே மாதிரி செயின்ட் டேவிட் ஃபோர்ட் இன் கூடலூர். இந்தியா கேட்டு, அடுத்தது பார்லிமெண்ட் ஹவுஸு, அடுத்தது பிரசிடெண்ட் ஹவுஸ் இன் நியூ டெல்லி எக்ஸட்ரா. இது எல்லாமே என்னது அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களோட அந்த மெமரிஸ் தான் இதெல்லாமே. சரியா? அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இன் டெக்னிக்ஸ் ஆஃப் இந்தியன்
architectures. Other objects and materials of religious cultures and historical values are collected and preserved in museums. மற்ற பொருட்கள் எல்லாம் அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் அதெல்லாம் நம்ம எதில் பாதுகாப்போம் அப்படின்னா மியூசியத்தில் பாதுகாப்போம். These museums helps to preserve and promote our cultural heritage. இதெல்லாம் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்மளோட அதாவது நம்மளோட கல்ச்சரை பற்றி உயர்த்திக்கிறதுக்கும் அவங்க கல்ச்சரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் இதெல்லாம் யூஸ் ஆகுது நமக்கு. சரியா? இதை தான் இதில் போட்டிருக்காங்க. அவங்களோட பொருட்களெல்லாம் பார்த்தோன்னா நம்ம பார்க்கும்போது என்ன நம்ம அவங்களாம் இப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா? அடுத்தது என்ன? காயின்ஸ். சரியா? அடுத்தது காயின்ஸ். காயின்ஸ் ஆர் குட் சோர்ஸ் டு நோ அபவுட் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹிஸ்ட்ரி. ஆமாம், அந்த காலத்துலலாம் பார்த்தோன்னா சோழர்கள் காலத்தில், அதாவது ராஜாக்கள் வாழ்ந்த காலத்திலேயே வந்து நிறைய காயின்ஸ் இருந்திருக்கு. தங்க காயின், வெள்ளி காயின், அதெல்லாம் மிஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த மாதிரி யூஸ் பண்ண காயின்ஸ் இது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வியாபாரம் பண்ணும்போது அவங்கக்கிட்ட இருக்க பொருளை கொடுத்து தான் அவங்க வாங்குவாங்க இல்லையா? பொருட்கள் நமக்கு வேணும் அப்படின்னா நாமளே இப்போ கடைக்கு போனோம்னா என்ன பண்ணுறோம், நமக்கு தேவையான பொருட்கள்லாம் என்ன பண்ணுவோம், காசு கொடுத்து தான் வாங்குறோம் இல்லையா? அதே ப்ராசஸ் தான் முன்ன காலத்துலேயும் நடந்துச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்க, அதுக்கு அவங்களோட இப்போ ஒரு நாட்டிலேருந்து வந்து பொருள் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க நாட்டோட காயின்ஸ் நம்மகிட்ட கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது பொருள் கொடுப்பாங்க, காயின்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு பதிலாக பொருட்களை வாங்கி போவாங்க. சரியா? அதுதான் காயின்ஸு. இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது. சரியா? காயின்ஸ் ஆர் குட் சோர்ஸ் டு நோ அபவுட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹிஸ்ட்ரி. ஆமாம், காயின்கள் அப்படின்றது பார்த்தா அப்படின்னு சொன்னால் முதல்ல நமக்கு நிறைய விஷயங்களை வந்து நமக்கு சொல்கிறது அந்த காலத்தில். அதாவது எப்படி நம்ம இந்த காயின்ஸில் தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொன்னால் அந்த ராஜாவோட ஃபேஸ் இருக்கும், அப்படி இல்லைன்னா அவங்களோட முத்திரை இருக்கும். இதெல்லாம் பார்த்து தான் அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடியது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறோம். சரி, இதில் பார்த்தா அப்படின்னு சொன்னால் பிரிட்டிஷ்காரங்க தான் பார்த்தா அப்படின்னு சொன்னால் காயின்ஸை வந்து நமக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ராணி விக்டோரியா வந்து எட்வர்ட் 7 அவங்க உருவம் பொதித்தவர் நாணயங்கள் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி 1935 ரிசர்வ் பேங்க் பார்த்தோன்னா ரிசர்வ் பேங்க் உருவாக்கப்பட்டுச்சு. அதில் தான் அதுக்கப்புறம் தான் பார்த்தோன்னா நமக்கு ரூபாய் வந்து வெளியிட்டாங்க. சரியா? நம்ம இந்தியாவில் பிரிட்டிஷ்காரங்க 1862 தான் பார்த்தோன்னா காயின்ஸ் வெளியிட்டாங்க. சரியா? அதுக்கப்புறமா ரிசர்வ் பேங்க் தொடங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம இப்போ பேப்பர் மாதிரி நம்ம ரூபா நோட்டு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து அப்போ தான் வந்துச்சு. சரியா? சரி, இதை தான் இதில் பார்க்கலாம். ஓகேவா? த ஃபர்ஸ்ட் காயினேஜ் இன் மாடர்ன் இந்தியா அண்டர் த crown was issued in 1862. Edward 7 ascended after Queen Victoria and the coin issued by him bore his model. அவங்க உருவம் பொறித்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் formally set up in 1935 and they empowered to issue government of India notes, அதாவது ரூபாய் நோட். the first paper currency issued by RBI in January 1938 was 5 rupee notes bearing its portrait of King George VI. ஓகேவா? அவங்களோட ஃபோட்டோ போட்டு ஃபஸ்ட்டு ரூபா நோட்டு வந்துச்சு. இன் 1690 ஃபோர்ட் செயின்ட் டேவிட் வாஸ் பில்ட் பை த பிரிட்டிஷ் இன் கூடலூர். எந்த வருஷம் வந்து இந்த செயின்ட் டேவிட் கோட்டை கட்டினாங்க அப்படின்னு சொன்னால் 1619 கூடலூரில் பிரிட்டிஷ்காரங்க கட்டினாங்க. சரியா? அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் இதை தான் இப்போ வந்து என்ன அப்படின்னா அதாவது ட்ரேடுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, நம்ம இந்தியாவுக்கு யூரோப்பியன்ஸு வராங்க. ஆஃப்டர் த கேப்சர் ஆஃப் கான்ஸ்டாண்டினோபிள் பை த துருக்ஸ், அதாவது துருக்கியர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால்
கான்ஸ்டாண்டினோபிள் அப்படின்ற பிளேஸை வந்து இந்த மேப்பை பார்த்தா உனக்கு நல்லா புரியும். கான்ஸ்டாண்டினோபிள் அப்படின்ற இடத்த பிடிச்சிக்கிறாங்க. சரியா? துருக்கியர்கள் என்ன பண்ணுறாங்க, கான்ஸ்டாண்டினோபிள் அப்படின்ற ஒரு பிளேஸு, அந்த பிளேஸை பிடிச்சிக்கிறாங்க. சரியா? எப்போ 1453 த லேண்ட் ரூட் பிட்வீன் இந்தியா அண்ட் யூரோப் வாஸ் க்ளோஸ்டு. யூரோப்பியர்களுக்கும் இந்தியாவுக்கும் அதாவது சென்டர் பகுதி, அதாவது அங்கே யூரோப்லேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய ஒரு சின்ன பிளேஸ் இருக்கும். சரியா? அந்த பிளேஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரூப்ஸு பிடிச்சிக்கிறாங்க. துருக்கியர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு வர பகுதியான அந்த கான்ஸ்டாண்டினோபிள் அப்படின்ற பகுதி என்ன பண்ணுறாங்கன்னா பிடிச்சிக்கிறாங்க. அப்போ என்னாச்சு, யூரோப்காரங்களுக்கு இந்தியாவுக்குள்ளே வர முடியாது. அது என்னாச்சு, க்ளோஸ் ஆகிடுச்சு. சரியா? The Turks penetrate in the North Africa and the Balkan Peninsula. It become imperative on the part of the European national to discover new sea route to the east. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த துருக்கியர்கள் பிடிச்ச உடனே நார்த் அமெரிக்காக்காரங்களும் யூரோப்பியன்ஸ் இவங்களுக்கெல்லாம் என்னாச்சு அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே வரத்துக்கு உண்டான வழி வந்து என்ன போச்சு, அடைஞ்சு போச்சு. சரியா? உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி இந்த வழியில் போக முடியாது, அப்போ என்ன பண்ணணும், கடல் வழியாக ஏதாவது வழி இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, கப்பல் எடுத்துக்கிட்டு நம்ம சீ ரூட்டு கண்டுபிடிக்கிறாங்க. புரியுதா? ஆடியோ விஷுவல் மீன்ஸ் ப்ராசஸிங் போத் எ சவுண்ட் அண்ட் த விஷுவல் காம்பனண்ட். ஆடியோ விஷுவல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் சவுண்டும் இருக்கும், அதே மாதிரி நம்மளால் பார்க்கவும் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோம், டிவி சொல்லலாம் இல்லையா? ஆடியோ அப்படின்றது டேப் ரெக்கார்டர், அதே மாதிரி பென்ட்ரைவில் பாட்டு கேட்குறது, இதெல்லாம் ஆடியோக்கு சொல்லலாம். விஷுவல் அப்படின்னு என்னது, கண்ணால் நம்ம பார்க்கக்கூடிய படங்கள். சரியா? இப்போ பார்த்தோன்னா ஆடியோவும் விஷுவலும் ரெண்டும் சேர்ந்து அப்படின்னா ஆடியோ விஷுவல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, அடுத்தது போர்ச்சுகல். போர்ச்சுகல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அடுத்தது நம்ம பார்க்கலாம். சரி, ஐரோப்பிய நாடுகளில் போர்ச்சுகீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போர்ச்சுகீஸில் வந்து பயங்கரமான இன்ட்ரெஸ்ட், வேறு எங்கேயாவது போகணும், வெளியில் எங்கேயாவது போய் பார்க்கணும், வேறு ஏதாவது காண்டினென்ட் இருக்கா, கண்ட்ரி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு, கடல் வழியாக போகிறதுக்கு. இந்தியாவுக்கு வர அதனோட இளவரசர் ஹென்றி அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், மாலுமி ஹென்றி அப்படின்னு இவங்களை கூப்பிடுவாங்க, அழைப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் இவர் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதாவது நேவிகேட்டர்ஸ்க்கெல்லாம் பார்த்தா அப்படின்னு சொன்னால் இந்த கிங் வந்து என்ன பண்ணுவார், நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சரியா? ஜான் 2. சரி, இவர் தான் பார்த்தோன்னா நிறைய கப்பல் கொடுக்கறது, அப்புறம் அவங்களுக்கு தேவையான போக்குவரத்துக்கு உண்டான வசதிகளை செஞ்சு கொடுக்கறது, நிறைய புதிய பிளேசஸை தெரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு என்ன மெயின் அப்படின்னா புதுசாக பிளேசஸை தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து அவங்களோட மெயின் எய்ம். சரியா? அதே மாதிரி நம்மளால் முடியாதது எதுவுமே கிடையாது அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. நம்ம வாழும்போது என்ன பண்ணணும், எதையாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்ட்டு அவங்க நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து அவங்களோட தலைவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவங்களோட மன்னர் வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணுவார். சரியா? அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணும்போது தான் பார்த்தா அப்படின்னா பார்தலோமியோ டயஸ் வந்து அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் தென்னிந்தியாவுக்கு அவங்கெல்லாம் வராங்க. சரியா? சரி, இப்போ இதை தான் பார்க்க போகிறோம். இதில் amongst the entire European national, Portuguese was the foremost to make the dynamic attempt to discover a new sea route to India. Prince Henry of Portugal, who is commonly known to the navigator, encouraged his countrymen to take up the adventurous life and exploring the unknown region of the வேர்ல்டு. அதாவது புதுசாக இடங்களை கண்டுபிடிக்கிறது. அதனால தான் பார்தலோமியோ டயஸ், போர்ச்சுகல் sailor, reached the southmost point of Africa in, அதாவது இந்த பாயிண்ட்டை சொல்லுவாங்க,
Africa in 1487. He was the patronized by the King John II. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஜான் 2 அப்படின்றவங்களால இவங்க வந்து ஆதரிக்கப்பட்டு என்ன பண்ணுறாரு, என்கரேஜ் பண்ணி அமுச்சு விட்றாங்க இவரை. சரியா? அடுத்தது யார் அப்படின்னு சொன்னால் வாஸ்கோ ட காமா. சரி, வாஸ்கோ ட காமா, another Portuguese sailor, reached the southmost point of Africa and he continued his journey. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் வாஸ்கோ ட காமா வந்து இவரும் பார்த்தா அப்படின்னா தென்னாப்பிரிக்காவிலேருந்து தெற்கு முனை, அதாவது அந்த பாயிண்ட்டுக்கு வந்து அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, மொசாம்பிக் வழியாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் திரும்பி வராரு, பயணத்தை தொடர்றாரு. பின்னாடி என்ன பண்ணுறாருன்னா இந்தியாவில் ஒரு மாலுமியோட உதவியோடு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1498 அதாவது கள்ளிக்கோட்டை அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரியா? அங்கே பார்த்தா அப்படின்னு சொன்னால் கேரளா பகுதியில் வராரு. அங்கே பார்த்தேன்னா சாமரின் அப்படின்றவர் வந்து இவங்களை வந்து வரவேற்கிறாங்க. சரியா? அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் இரண்டாவது பென்ட்ரோ அல்வாரிஸ் கார்ப்ரஸ் இவரை வந்து ஃபாலோ பண்ணி அதே மாதிரி 13 ஷிப்புகளோடு சேர்ந்து என்ன பண்ணுறாரு, 100 வீரர்களும் சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு 1500 திரும்பி இவர் வந்து காலிக்கட்டில் வராரு. அவங்களும் வராங்க அப்படின்றத இதில் போட்டிருக்காங்க. சரியா? சரி, ஆஃப்ரிக்கா அண்ட் கண்டினியூடு ஹிஸ் ஜேர்னி டு மெசபடோமியா, Mozambique, from where he sailed to India with the help of an Indian pilot in AD 1948. He reached Calicut, where he was cordially received by the King Zamarin, the ruler of Calicut. The second Portugal navigator Pedro Álvares Cabral sailed towards India following the route discovered by the Vasco da Gama with 13 ships and a few hundred sailors in 1500. On his arrival at Calicut, there arose conflict between the Portugal and the King Zamarin. Vasco da Gama came to India for the second time in 1501 with the 20 ships, founded a trading center and கண்ணனூர். அதாவது எதுக்கு வராரு அப்படின்னா திரும்பியும் 1501 திரும்பியும் வாஸ்கோ ட காமா இந்தியாவுக்கு வராரு. எதுக்கு அப்படின்னு சொன்னால் வியாபார மையத்தை அமைக்கிறது, அதாவது வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு தளத்தை ஏற்படுத்துறதுக்காக அவர் வராரு. எங்கே? கண்ணனூர் வராரு. சரியா? ஒன் ஆஃப்டர் அனதர் தே எஸ்டாப்ளிஷ்டு ஃபேக்டரிஸ் அட் காலிக்கட் அண்ட் கொச்சின்லேயும் காலிக்கட்லேயும் நிறைய அவர் வந்து உருவாக்குறார். கிங் ஜாமரிங் அட்ராக்டு பை போர்ச்சுகீஸ் இன் கொச்சின், அதாவது இந்த கிங் ஜாமரின் வந்து போர்ச்சுகீஸு இவங்களெல்லாம் பண்ணுறார். பட் வாஸ் டிஃபீட்டட் கொச்சின் அண்ட் த ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஆஃப் போர்ச்சுகீஸ். அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்க, த கிங் ஜாமரினை அட்டாக் பண்ணி வின் பண்ணி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இன் த தேர்ட் voyage of Vasco da Gama was 1924. He soon fell ill in December 1954. He dead in Cochin. இங்கேயே அவர் தங்கியிருக்காரு. அப்போ உடம்பு சரியில்லாமல் ஆகி என்ன பண்ணுறார், டிசம்பர் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, கொச்சினில் வாஸ்கோ ட காமா இறந்துடுறாரு. சரியா? ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீதியை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.